நம்ம சகோதரி ஒரு கேள்வி கேட்டாங்க. தியானம் செய்யும்போது என்னுடைய அலைப்பாயுதை கண்ணான்னு சுற்றிட்டே இருக்கு. அவங்க ஆக்சுவலாக தெரிஞ்சோ தெரியாமல் அவங்க கேட்ட கேள்வியிலே ஒரு பதிலையும் சொன்னாங்க. நம்மளுடைய உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு வேலை இருக்கிறது. கண்ணனுடைய வேலை பார்க்கறது, காதுடைய வேலை கேட்கறது, இது மாதிரி ஐம்புலன்கள். இதை தாண்டிய ஒரு வேலை ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆழ்நிலை மனதினுடைய வேலை. ஆழ்நிலை மனதினுடைய வேலைன்னு பார்த்தீங்கன்னா எண்ணங்கள். ஆனால் நம்ம தியானம் செய்வதுன்றது ஆழ்நிலை சார்ந்த விஷயம் அல்ல, இதயத்தில் தியானம் செய்கிறோம். இப்போ நீங்கள் கண்ணு மூடிட்டு தியானம் பண்ணும்போது எதற்காக கண்ணு மூடி தியானம் பண்ணுறோம்? கண்ணுனால் வரக்கூடிய டிஸ்ட்ராக்ஷன்ஸ், என்னுடைய கண் பார்வை எங்கேயாவது கண் போன போக்கிலே கால் போகலாமான்ற மாதிரி போயிடக்கூடாது. காது சத்தம் சில பேர் போட்டுட்டு உட்காருவாங்க, உட்காந்து ஏதாவது இயர் பிளக் போட்டுட்டு உட்காருவாங்க. இப்போ உங்கள் கண்ணுக்கு முன்னாடி இல்லை, நீங்கள் தியானம் செய்யும்போது ஒரு நல்ல சுவையுடன் ஒரு சாப்பாடு யாராவது எடுத்துகிட்டு போனாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்ல, ஸ்மெல் வரும், மைண்ட் அங்கங்கே போகும். அதே மாதிரி உங்களுடைய ஆழ்நிலை மனதினுடைய வேலை எண்ணங்கள். அதனுடைய வேலை அது செய்யுது, கண்ணுடைய வேலை அது செய்யுது, காதோட வேலை. நீங்கள் தியானம் பண்ணும்போது யாருமே எனக்கு வெளியில் சத்தம் கேட்டுகிட்டே இருந்துன்னு சொல்ல, எண்ணங்கள் வருதுன்னு சொல்கிறோம் இல்லையா? அதனுடைய வேலை அது செய்யுது. அதனுடைய வேலை அது அப்படியே விட்டுட்டிங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சு, எங்களுடைய குருநாதர்கள் எப்பவும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், உங்கள் வீட்டுக்கு யாரோ ஒருத்தர் வராங்க, பெல் அடிக்கிறாங்க, ரெண்டாவதுல பெல் அடிக்கிறாங்க, மூணாவதுல பெல் அடிக்கிறாங்க, கதவை நீங்கள் திறக்கலன்னு என்ன ஆகும்? போயிடுவாங்க. அழையா விருந்தாளின்னு சொல்லுவாங்க. அதை போன்று. ஆனால் நம்மளுக்கு நார்மலாக பெல் அடிச்சதுன்னா மொபைல் ஃபோன் பிரச்சனையாக நோட்டிஃபிகேஷன் மாதிரி எடுத்துக்குவோம். உடனே போய் கதவை திறந்து பார்ப்போம். ஒரு 4 இதில் எனக்கு சின்ன வயசில் நான் தியானம் ஆரம்பிக்கும் பொழுது என்ன பண்ணுவேன்னா, ஒரு ஸ்பெசிஃபிக் டைமில் அப்போல்லாம் லேண்ட்லைன் ஃபோன் தான், மொபைல் ஃபோன் கிடையாது. நான் தியானம் கற்றுக்க ஆரம்பித்தது 1992. இந்தியாவில் மொபைல் வந்தது 1996. அப்போ இந்த நேரத்து வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கைபேசி தூக்கி புக்கிலேருந்து எடுத்து வச்சிருக்கு. கொஞ்ச நாள் கழிச்சு எல்லாருக்கும் பழக்கமாயிடுத்து. இந்த நேரத்தில் கூப்பிட்டா இவர் ஃபோன் எடுக்க மாட்டார், ஏன்னா ஃபோனும் புக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிடும். இதே மாதிரி உங்களுடைய ஆழ்நிலை மனதுக்கு நீங்கள் ஒரு பழக்கத்தை சொல்ல போகிறீங்க. நான் இப்போது தியானம் செய்து கொண்டிருக்கிறேன், போயிட்டு வாங்க. அது குழந்தைங்களை ஹேண்டில் பண்ணுற மாதிரி. குழந்தைகளை நீங்கள் விட்டுட்டிங்கன்னா அது பாட்டுக்கு கவனம், துரத்திங்கன்னா ஓட ஆரம்பிச்சோம். ஆழ்நிலை மனது அதே மாதிரி தான். அந்த எண்ணத்தை நோக்கி நம்மளுக்கு போவதுன்றது இவ்வளோ வருடமாக பழகிடும். அதனால தான் நாங்கள் முதல்ல சொன்னோம், ஒரு 90 நாட்கள் பயிற்சி செஞ்சு பாருங்கள். சில பேருக்கு 5 நாளில், 10 நாள், 15 நாள். எனக்கு உட்காந்தானா ஒரு 1-2 மினிட்ஸில் அப்படியே நான் உள்ளே போயிடுவேன். அதுக்கப்புறம் நீங்கள் வரத்துக்கு முன்னாடி நான் உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருந்தேன். எவ்வளோ பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. ஏன்னா அவர் கிட்டத்தட்ட தட்டி எழுப்பி விட்டார், செஷன் ஆகும்போது கண்ணை தருங்க அப்படின்னு சொல்லி. எனக்கு என்ன நடந்தது, சவுண்டு எதுவுமே தெரியாது. நான் தியானத்துக்கு போயிட்டேன். அந்த நிலை வரும். முதல்ல படிக்கும்போது மைண்டு டிஸ்ட்ராக்ட் ஆகிற மாதிரி. அந்த சப்ஜெக்ட் பிடிச்சதுன்னு வச்சுக்கோங்களேன், மைண்டு டிஸ்ட்ராக்ட் ஆகாது. உங்களுக்கு பிடிக்காத ஒரு சப்ஜெக்ட், உதாரணத்துக்கு கணிதம் அப்படின்னு, கணிதம் படிக்கும்போது ஊரில் இருக்க எல்லா நினைப்பும் வரும். ஆனால் உங்களுக்கு ஒரு பிடிச்ச சப்ஜெக்ட் நீங்கள் படிக்கும்போது மனசு அதில் ஆழமாக போயிடும். அதே மாதிரி தியானத்தின் மேல் ஒரு ஈர்ப்புடன் உட்காரும்போது, இன்றைக்கி இதை நீங்கள் ஒரு எக்ஸசைஸாக உட்காந்தீங்க இல்லையா? முதல் முறை உட்கார்றவங்க இது ஒரு பயிற்சியாக பார்த்தீங்க. நாளைக்கு இது ஒரு வாழ்வியல் முறையாக நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கும் போது, இப்போ நீங்கள் மூச்சு விட்றீங்க, சுற்றி எவ்வளோ விஷயம், அதுக்காக நீங்கள் மூச்சு விடுறதை நிறுத்துறது இல்லையே, எதனால்? அது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக மாறிடுது. இதே மாதிரி உங்களுக்கு மெதுவாக சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமும் நாப்பழக்கன்ற மாதிரி மெதுவாக 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 அது வரும்போது அதை இக்னோர் பண்ண ஆரம்பித்தோன்னா அது பாட்டுக்கு போயிடும். அது ஒரு இனிஷியலாக ஒரு பிரச்சனை மாதிரி தெரியும். நான் பேசும்போது சொன்ன மாதிரி சைக்கிள் ஓட்டும்போது யாராவது ரோட்டில் அவங்கள நோக்கி தான் சைக்கிள் போகும். ரோடு இங்கே இருக்கும், அவரை நோக்கி போய் இடிக்கும். இதே மாதிரி இந்த ஆழ்நிலை மனதின் சார்ந்த எண்ணங்கள் என்பது மெதுவாக அதை நீங்கள் புறக்கணிக்க ஆரம்பிக்கும் போது அது பாட்டுக்கு போயிடும். அதுக்கு நீங்கள் பவர் கொடுக்கக்கூடாது. நம்ம எதை பற்றி யோசிக்கிறோமோ அதுக்கு நம்ம சக்தி கொடுக்குறோம்னு சொல்லி ஆன்மீகத்தில் சொல்லுவாங்க. இப்போ என்னுடைய எண்ணங்கள் என்னை ஆட்கொள்கிறது அப்படின்றது நான் அதுக்கு சக்தி கொடுத்தேன்னா அது என்ன பிடிச்சுன்னு உட்காந்து.
மெதுவாக நீங்கள் ஒரு வாரம் 10 நாள் 20 நாள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மெதுவாக அதை விட்டு போக ஆரம்பிக்கும். பாம்புக்கு சட்டை உரிக்கிற மாதிரி தானாக உறிஞ்சிடும், கொஞ்ச நாள் அது போயிடும். இனிஷியலாக அது நார்மல். அதனால் அதை பற்றி நம்ம இப்போ ஒரு மருந்து சாப்பிட்றோம், முதல்ல ஒரு சைடு எஃபெக்ட்ஸ் வரும் இல்லையா? ஏதாவது மருந்து சாப்பிட்டோன்னா அந்த மருந்திற்கான சைடு எஃபெக்ட்ஸ்னு கெமிக்கல்ஸில் உண்டு. அதே மாதிரி தியானத்தினோட ஒரு சின்ன சைடு எஃபெக்ட் இனிஷியலாக இந்த எண்ணங்கள் வருது. மெதுவாக கொஞ்ச நாள் பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு அது போய்டும், கவலைப்படாது.